பரிசுத்த ஆவியானவராவே சகல சத்துக்குள்ள போதித்து சகல சத்துக்குள்ள எங்களை வழிநடத்துவீராக. உன் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். இந்த ஜூலை மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் செய்தி. இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன், உங்களை யாவரை நான் வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற உங்களையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே, இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தி என்ன என்றால், சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். சங்கீதம் 91:14. பழைய ஏற்பாடு 728 பக்கம், 728 பக்கம் நான் வாசிக்கிறேன், மத்தவங்க கவனிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். எல்லாரும் ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கிறேன். சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே நான் அவனை வைப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திலே மிகவும் முக்கியமானது, அவர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். நம்ம கர்த்தரிடத்தில் வாஞ்சியா நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருமே நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். கர்த்தரை துதிப்பதற்கு நம்ம வாஞ்சியா இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதற்கு நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். சத்தியத்தை கேட்பதற்கு, அதை கேட்பதற்கு நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு, புற ஜாதிகளுக்கு இயேசுவை பற்றி சொல்வதற்கு நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சங்கீதத்தில் நீங்க பார்க்கும்போது, சங்கீதம் 42 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தில் நீங்க பார்த்து என்றால், தாவீது அழகா சொல்கிறாரு. சங்கீதம் 42 1 வசனம் 2 வசனம், பழைய ஏற்பாடு 695 பக்கத்திலே அவர் சொல்றாரு பாருங்க. தாவீது ராஜா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போலே தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சன்னதியில் வந்தே நிற்பேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது நமக்கு கர்த்தர் நம்மை சத்துடைய கரத்திலிருந்து நம்மளை விடுதலாக்குவதற்கு, வியாதியிலிருந்து நம்மளை விடுதலாக்குவதற்கு, தரித்திரத்திலிருந்து நம்மளை விடுதலாக்குவதற்கு, பொல்லாத மனுஷனுடைய கரத்திலிருந்து நம்மளை விடுதலாக்குவதற்கு, உலகத்திலிருந்து நம்மளை விடுதலாக்குவதற்கு, கடன் தொழிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்கு, பொல்லாத பிசாசு கரத்தில் நம்மளை விடுவிப்பதற்கு முதலாவது நம்மிடத்தில் தேவன் எதை பார்க்கிறார் என்றால், தேவன் மேல நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். தாவீது சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, மானானது தன் நீருடையை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்றார். ராமே சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்ற, காலையில ஒரு காட்டுல இருக்கிற மிருகம், அந்த மிருகத்துல பாத்தீங்கன்னா பல மிருகம் இருக்கும். சிங்கம், புலி, கரடி, மானை, சிறுத்தை எல்லாம் இருக்கும். மான் எழுந்த உடனே, மான் தூங்கி எழுந்த உடனே என்ன செய்யுமா, எந்த இடத்துல ஆறு இருக்கிறது, எந்த இடத்துல நதி இருக்கிறது, நம்ம அதை தேடுமா. மான்கள் எல்லாம் தேடுமா. அதை தேடி 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 போகுமா. எந்த இடத்துல ஆறு ஓடுது, எந்த இடத்துல நதி ஓடுது, எந்த தண்ணி ஓட சொல்லி அதை தேடி தேடி தேட ஒரு வாஞ்சியோடு தேடமா. தேடி போயிட்டு அந்த தண்ணியை நிறைய குடிக்குமா. ஏன்னா அதுக்கு ஒண்ணு தெரியும், இந்த காட்டுல நிறைய மிருகங்கள் இருக்குது. சிங்க கையில கிடைச்சா நம்ம மட்டன் கறி தான், புலி கையில கிடைச்சா நம்ம மட்டன் கறி தான். அந்த சிங்கத்து கையில நம்ம தப்பிக்கணும்னா, அந்த புலி கையில நம்ம தப்பித்து வாழணும், ஓடணும்னா, நமக்கு வேகம் வேணும்னா, நமக்கு வீரியம் வேணும்னா, தண்ணி நமக்கு வேணும் சொல்லி அதை தாகத்தோடு தேடமா காடுகளில். அதுதான் தாவீது சொல்றாரு, மானானது தன் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல சொல்றாரு பாருங்க. மான் நீரோடைனா ஆறு, அது தாகத்தோடு தேடி அலையமா, தேடி அலைஞ்சி போய் தண்ணி முதல்ல குடிக்கிற, அதுதான் தண்ணி இருக்கிற இடத்துல தான் கூட மிருகங்கள் வந்து நிற்கும்.
ஏன்னா இதுங்களை குடிக்க முடியாது சொல்லி வந்திருக்கேன். ஏன் தண்ணி குடிக்கும் போது வந்து குடிச்சிடலான்னு. அந்த தண்ணி குடிச்சிச்சுன்னா அந்த மானு வேதம் சொல்லப்படுகிறது சிங்கத்தை காட்டிலும் மிகவும் வேகமா ஓடுமா. அதுவும் எல்லா மிருகங்களும் அப்படியே தாண்டி தான் ஓடும். ஆனா இது இந்த மான் பாத்தீங்கன்னா அப்படியே துள்ளிக்கிட்டு குதிச்சுன்னு ஓடும். இங்க ஜம்ப் பண்ணிச்சுன்னா அந்த 10 அடி தூரத்தை ஜம்ப் பண்ணி ஓடுமா. மானுடைய தன்மை அப்படி. புலி சிங்கம்லாம் அப்படி கிடையாது, அப்படியே கால்களை நீட்டி தான் வேகத்தோடு ஓடும். மான் அப்படி இல்லை, இங்க கால் வச்சுதான் ஜம்ப் பண்ணி 10 அடி தூரத்துல கால் வைக்குமா. அங்க கால் வச்சுதான் ஜம்ப் பண்ணி 10 அடி தூரத்துல வேகமா ஓடும். காரணம் என்ன? அதுக்குள்ள ஒரு தாகம் அந்த தண்ணியை போய் அது குடிக்கமா. அதுதான் இங்க தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா காலில் எழுந்த உடனே எப்போது தேவ சமுத்திரம் போய் உட்கார்ந்து கர்த்தரை துதிப்பேன். நான் சுவாசத்தை விடுகிறேன், கர்த்தரை நான் துதிப்பேன். என் ஜீவனை கொடுத்த கர்த்தரை துதிப்பேன். தேவாலய ஞாயிற்றுக்கிழமை முதல்ல ஆலயத்துக்கு போவேன், பரிசுத்தவான்களை இணைஞ்சு நான் அவரை துதிப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன். வசனத்தை அவரை பற்றி, அவர் நல்லவர் பற்றி, அவருடைய வல்லமை பற்றி, அவருடைய அதிகாரத்தை பற்றி, அவர் யார், எப்படிப்பட்ட என் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று அந்த சத்தியத்தை கேட்கிற ஒரு வாஞ்சை, கர்த்தரை துதிக்கிற ஒரு வாஞ்சை. வீட்டுல நேரம் இருக்கும் போது ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு ஆராதிக்கணும், பாடி மகிமைப்படுத்தணும். புற ஜாதிகளை நம்ம பார்க்கிறோம், எங்காவது மார்க்கெட்ல கல்யாணத்தை பார்க்கிறோம், ஏசப்பா பற்றி சொல்லணும். அதுதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மானை போன்று வாஞ்சித்து கதறுகிறது. எப்போது தேவாலயத்துக்கு போவேன், எப்போது கர்த்தரை துதிப்பேன், எப்போது கையில பைபிளை எடுப்பேன், எப்போது இந்த வேதத்தை வாசிப்பேன், எப்போது ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்பேன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் எனக்கு வருகிறது என்று தாவீது சொல்றார். அப்படிப்பட்ட வாஞ்சை தான் நமக்கு இருக்கணும், அப்படிப்பட்ட தாகம் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கணும். ஆனா நிறைய பேர் பாருங்க, காலையில் எழுந்த உடனே எங்க செல்போனை வச்ச பாரு, எங்க வச்சேன்னு எனக்கு தெரியாது, நான் கிச்சன்ல வேலை செய்திருக்கிறேன், நீ தான் எடுத்து எங்காவது வச்சு இருப்பேன், எனக்கு நானே வேலை செய்திருக்கிறேன், நீ சும்மா இரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அது எங்க இருக்கிற தல்காணிலே இருக்கும். ஆனா நைட்டெல்லாம் செல்போனை பார்த்து தல்காணிக்கே தான் வெஸ்ட் தூங்கிட்டு, செல்போன் எங்கே இருக்காது, தல்காணி பக்கத்துல தான் இருக்கு. ஏன் தல்காணி பக்கத்துல இருக்குன்னா தூங்குற வரைக்கும் செல்போனை பார்த்துருப்பாங்க. தூங்கி ஏந்தவனே எதை தேடுறாங்க? அம்மாவை பார்க்க மாட்டாங்க, அப்பாவை பார்க்க மாட்டாங்க, பாய கூட சுற்றி வைக்க மாட்டாங்க, முகத்தை கூட கழுவ மாட்டாங்க. முதல்ல செல்போனை எங்க வச்சா அதை ஆன் பண்ணி அப்படியே உக்காந்து பல்ல கூட தேய்க்க மாட்டாங்க. ஆன் பண்ணி யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல பண்ணிக்கிறாங்க, யாரெல்லாம் போன் பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் முதல்ல உக்காந்து அதுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணிட்டு தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்து போய் பல்ல வளர்க்குவாங்க, டிஎஸ்ஆ. அதனாலதான் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கஷ்டம் வருது, கண்ணீர் வருது, வறுமை வருது, எல்லாம் வருது. ஆனா உலகத்தான அப்படி இருந்தாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது. அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இந்த நாளை கொடுத்தீர உமக்கு நன்றி, இரவுல நல்ல தூக்கத்தை கொடுத்த நன்றி, இந்த நாட்கள் எனக்கு ஆயுசங்களை கூட்டி கொடுத்த நன்றி அப்பா. இந்த நாள் முழுதும் உங்களை துதிக்கணும், பாடணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உங்களை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். உமக்கு கிருபை, என் கூடவே நீங்க இருங்கப்பா, என் கூடவே நீங்க வாங்கப்பா. நன்றி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண ஜெபம் பண்ணிட்டு நம்ம எழுந்துக்கணும். அல்லேலூயா. அந்த நாள் உனக்கு முழுது எப்படி இருக்கும்? ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக உனக்கு கர்த்தர் கொடுப்பார். நீ தூங்கி எழுந்தவன எல்லா செல்போனையே பார்த்துக்கினே அதுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணிட்டு எழுந்துக்கிறாதான் பிரச்சனை, போராட்டம், சண்டை எல்லாம் வருது. காரணம் எழுந்தவனே டிவி ஆன் பண்ணிடுவாங்க. அதனாலதான் மத்தியானம் சாயந்தரம் நைட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நம்ம எழுந்த உடனே ஜெபிக்கணும், எழுந்த உடனே வேதத்தை வாசிக்கணும், எழுந்த உடனே சத்தியத்தை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையா இருந்தாலும் உன்னை நான் விடுதலாக்குவேன், எப்படிப்பட்ட வியாதியில நீ இருந்தாலும் உன்னை விடுவிப்பேன், எப்படிப்பட்ட கடன்ல இருந்தாலும் உன்னை விடுதலாக்குவான், எப்படிப்பட்ட மனுஷ கரத்துல நீ அடிமையா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை விடுதலாக்குவான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சாபத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை விடுதலாக்குவான். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறேன், அவர் என்னை விடுவிப்பார், அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியா
உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் என்னை வைப்பார். நல்ல கரங்க தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். சரி, ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ஏசப்பா ரெண்டாவது என்ன சொல்றாரு, என் மேல உங்களுக்கு இவ்வளவு வாஞ்சை இருந்ததுன்னா, நான் சொன்னேன் முதல்ல 1% தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். அவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பது. ஆலயத்தை நம்ம வரும், ஓய்வு நாள்ல வந்து எங்கேயும் நம்ம போகாம ஆலயத்தை நம்ம போகணும், உட்காரணும், வசனத்தை கேட்கணும். இப்படிப்பட்ட வாஞ்சை உனக்குள்ள இருந்தா, ஏதோ ஒரு அடிமதனத்தில் நீ இருக்கிற, அது உலகத்திலேயோ அல்லது மாம்சத்திலேயோ அல்லது பாவத்திலேயோ அல்லது கடன் தொழிலையோ, ஏதோ ஒரு வியாதியிலையோ இல்ல மனுஷ தொல்லையிலையோ ஏதோ ஒரு அடிமையிலே நீ இருக்கிற, அதுல இருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். யாரை குறிச்சுனா, தானியேல் 6ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 1039ஆம் பக்கம், 1039ஆம் பக்கம், தானியேல் 6ஆம் அதிகாரம். சரி, அந்த விடுவிப்பேன் என்ற வார்த்தையை யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், தானியேலை குறித்து பார்க்க போகிறோம். இங்க இந்த இடத்துல பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் கவனிங்க. ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். நல்ல ஒரு தானியேல் என்பவர் தேவனுடைய தாசன், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க. பைபிளை எப்பவுமே நேரம் இருக்கும்போது உட்காந்து வீட்டுல நல்லா படிங்க. நீங்க படிச்சாதான் ஆலயத்துல வரும்போது பிரசங்கத்தை கேட்கும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸ்கூல்ல கூட பாருங்க, நாளைக்கு என்ன பாடம் எடுக்கிறாங்களோ அந்த டீச்சர் முன்னாடியே சொல்லுவாங்க, இந்த லெசனை, இந்த பாடத்தை இன்னைக்கு வீட்டுல போய் நீ நல்லா படிச்சுட்டு நாளைக்கு வா, இந்த லெசன்ல இருந்து தான், இந்த பாடத்துல தான் நான் எடுக்க போறேன், நாளைக்கு உன்னை கேள்வி கேட்க போறேன்னு சொல்லி டீச்சர் சொல்லுவாங்க. அதை வீட்டுல போயிட்டு நல்லா படிக்கிற பசங்க காலையில வரும்போது, ஸ்கூலுக்கு வரும்போது அந்த பாடத்தை எடுத்து டீச்சர் நல்ல விளக்கமா சொல்லும் போது தெளிவா புரியும். கேள்வி கேட்டாலும் எழுந்து நின்று கரெக்டா பதில் சொல்லும். வீட்டுல போய் படிக்காம வீட்டுக்கு போனோடனே பேகை தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு போயிடுச்சிங்கன்னா, அந்த புக்கை கையில எடுக்காம மறுநாள் காலையில் எழுந்து, அம்மா எழுந்துரு, சாப்பிட்டு ரெடி ஆகு, டிஃபன் கட்டு, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு ஸ்கூல்ல போய் உக்காந்த உடனே அந்த டீச்சர் பாடம் எடுக்கும் போது மண்டையை சொரிந்து இல்லாம முன்னாடி உக்காந்து முடிய பூச்சி இருக்கும், இல்லைன்னா பேனை எடுத்து கிரிக்கின்னு இருக்கும். டீச்சர் என்ன, எழுந்துரு, இந்த கேள்வி கேட்கற, நீ பதில் சொல்லணும்யா. அப்படிதான் ஒருத்தர் பசங்கெல்லாம் வந்தாங்க லேட்டா வந்தோடனே டீச்சர் கேட்டாங்க, நான் நேற்று டீச்சர் எங்க பஸ்ஸுல திடீர்னு பெஞ்சர் ஆயிடுச்சு டீச்சர், அதனால தான் நேற்று டீச்சர். அப்படியா, வர வெளியே நினைச்சு டீச்சர் பஸ். சரி உக்கார். டீச்சர் என்ன பண்ணாங்களாம், 4 பேர்கிட்ட 4 பேப்பர் கொடுத்தாங்க. 4 பேப்பரை கொடுத்துட்டு, நீங்க வரும்போது பஸ்ல பஞ்சர் ஆயிடுச்சு, எந்த வீல் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எழுதுங்க. நீங்க எழுதுங்க சொல்லி 4 பேர் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு பேப்பரை பத்தி எழுத வச்சாங்க. மொத்தம் எழுதுனானா, முன்னாடி டயர்ல வலது பக்கம், இவன் தனியா உக்காந்துக்கிறான்ல, இவன் எழுதுனானா பின்னாடி பஸ்ல பின்னாடி வீலு. இன்னொருத்த எழுதுனானா முன்னாடி வண்டியில லெப்ட் ஹேண்ட் சைடு வீலு பஞ்சர் ஆயிடுச்சு. இன்னொருத்த எழுதுனானா பின்னாடி பஸ் வீல்ல லெப்ட் ஹேண்ட் சைடுல பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு. டீச்சர் எழுதுத்தாங்க. டீச்சர் வாங்கி பார்த்தாங்க. 4 பேர் முன்னாடி வீல் ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு பஞ்சர் ஆயிடுச்சு. இன்னொரு பேப்பர் பார்த்தாங்க, பின்னாடி பஸ் பின்னாடி இன்னொரு வீலு பஞ்சர் ஆயிடுச்சு. இன்னொரு பேப்பர் பார்த்தோம், முன்னாடி லெப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வீலு பஞ்சர் ஆயிடுச்சு. எழுதுல 4 பேரு பஸ் ஓட்டு வந்தாங்க. எத்தனை வீல் பஞ்சர் ஆகும்? 1 தான் ஆகும். மொத்தம் நான் எழுதிக்கலாம், முன்னாடி இருக்கிற வீல் என்ன, இன்னொருத்த நான் எழுதிக்கலாம் பின்னாடி இருக்கிற வீல் என்ன, இன்னொருத்த நான் எழுதிக்கலாம் இந்த சைடு வீல் என்ன, இன்னொருத்த என்ன படிக்கலாம் முன்னாடி இருக்கிற பஸ் டயர் பஞ்சர். அப்போ ஓட்டிட்டு வந்த பஸ் டயர் 4 டயர் பஞ்சர் ஆயிடுச்சாடா. ஏண்டா பொய்யாடா சொல்றீங்க? எல்லாம் போய் முட்டிக்கால் போடுங்க. சொல்லு புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம போயிட்டு நம்ம பைபிளை படிக்காம
நம்ம சத்தியத்தை நம்ம கேட்குதல்னாவது சரியா அதோடைய விளக்கம் அதோடைய தெளிவு நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஏதோ நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ சிந்திச்சு இருக்கிறோம். நம்ம வீட்டுல உட்காந்து பைபிளை படிக்கணும். பைபிளை வீட்டுல உட்காந்து படிக்கும் போதுதான் நீங்க ஆலயத்துல வந்து பிரசங்கத்தை கேட்கும் போது அதோடைய விளக்கம் அதோடைய வெளிச்சம் அதோடைய வெளிப்பாடு உங்களுக்கு தரவா உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? வீட்டுல போய் ஹோம்ஒர்க் பண்ற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரும்போது நல்லா தெளிவா அந்த பாடம் புரியும். அது போல நம்ம என்ன பண்ணோம், வீட்டுல உட்காந்து பைபிளை நல்லா படிக்கணும். அல்லேலூயா. சத்தமே காணோம். அல்லேலூயா. சரி, தானியேல் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வரைக்கும். ராஜ்யம் முழுமைக்கும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்பிப்பதற்காக அவளுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தவையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். கவுனிங்க, என்ன சம்பவம்னா, இஸ்ரவேல் நாட்டில இருந்து அடிமையாக சிறை